எங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இத பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன், கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறமே அதுல ஈ போட்டிருக்கியேன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கட்டத்தான். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது. அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் எனக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு, இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி, கடிச்சிட அப்படியே. இந்த பாருமா, கை விடுவோமா. நல்லா இருக்குங்க. ஆமா, எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவன் மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போட்டு விடுங்கண்ணா. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே? பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ என்னங்க என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கழுத்து வந்துடுறேன். என்ன என்ன ஐயோ எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா, கழட்டு, கழட்டிடுமா. பாப்பா பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. நெக்லஸ் என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ அத்தா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் துட்டு. ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அத்தா அத்தா இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். டேய் ராஸ்கல், உன்ன இருடா. டேய் நீ சாந்தி டிவிக்கு போ, இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. தங்கச்சி வாடா. நடந்தத விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுறியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். நிறுத்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க. கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ் நோட் பண்ணு. முருகா, டெல் மீ அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குடான். நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள் என்ன பண்ற? ஒரு இன்சி டேப் எடுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா வர்றேன் சார்.
ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார் உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னதான் கேக்குற பேர் என்ன? மச்சக்கால. திருடுதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே. திருடிட்டு போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். So many thanks, sir. Don't talk anybody. கொண்டு போய் சார். கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே போட்டி திருடின. சார் யாரை பார்த்து திருடங்க? இவர் யாரு தெரியுமா? இவர்தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார் இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு டேபிள தட்டுங்க. மாத்தி. எஸ் சார். ராகவ கொண்டு போயா. போயா. முடியா. மச்சக்கால சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல. ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். இருந்து ஒருத்தன் வர்றானா, அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருகிட்டயோ கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். அந்த சோப்பு யாருகிட்ட வந்து சேருதுன்னு உடனே கண்டுபிடிச்சாங்கணும். சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? முட்டாள், வெறும் சோப்பு இல்லடா, அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு. வைரமா? லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத, இந்த பேனா கத்தி பீட்டரணி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆளுங்களை வச்சு சோப்பை யாரு கொண்டு வர்றாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். பாடா என் மச்சி, என்னடா உன் கத்தி? ஜெயில இருந்து காட்டா விடுதலை ஆயிட்டான். உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? நீங்க எல்லாம் போகலாம். ஷீலா